அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகாரி எனும் நூலிலிருந்து இரு பெருநாள்கள் பற்றிய இன்றைய தொகுப்பு. பெருநாளின் போதும் ஹரம் எல்லையிலும் ஆயுதங்களை எடுத்து செல்லலாகாது. எதிரிகளில் பற்றிய அச்சம் இருந்தால் தவிர மற்ற சந்தர்ப்பங்களில் பெருநாள் தினத்தில் ஆயுதங்களை எடுத்து செல்ல தடுக்கப்பட்டார்கள் என்று ஹசன் அல் பஸரி அவர்கள் குறிப்பிட்டார்கள். மேலும் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பாதத்தின் மையப்பகுதியில் அம்பு தாக்கி அவர்களின் பாதம் வாகனத்துடன் ஒட்டி கொண்ட சமயத்தில் நான் அவர்களுடன் இருந்தேன். நான் கீழே இறங்கி அதை பிடுங்கினேன். இது மினாவில் இருந்தபோது நடந்தது. இச்செய்தி ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுக்கு கிடைத்தது. அவர்கள் நோய் விசாரிக்க வந்தார்கள். உம்மை தாக்கியவர் யாரென்று தெரிந்தால் நடவடிக்கை எடுப்போம் என்று அப்போது குறிப்பிட்டார்கள். அதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நீர்தான் தாக்கினீர் என்றார்கள். அது எப்படி என்று ஹஜ்ஜாஜ் கேட்டார்கள். ஆயுதம் கொண்டு செல்லக்கூடாத நாளில் நீர்தாம் ஆயுதம் தரித்தீர். ஹரம் எல்லையில் ஆயுதங்கள் கொண்டு செல்லக்கூடாது என்ற நிலையில் நீர் ஹரம் எல்லையில் ஆயுதங்களை நடமாட விட்டீர் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள். மேலும் இதை பற்றி சயீத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடன் ஹஜ்ஜாஜ் வந்தார். அப்போது நானும் அவர்களுடன் இருந்தேன். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படி இருக்கிறார் என்று என்னிடம் கேட்டார். அவர் நலமாக உள்ளார் என்றேன். பிறகு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம், உம்மை தாக்கியவர் யார் என்று ஹஜ்ஜாஜ் கேட்டார். ஆயுதங்களை எடுத்து செல்லக்கூடாத நாளில் ஆயுதங்களை எடுத்து செல்ல உத்தரவிட்டவரே என்னை தாக்கியவர் என்று ஹஜ்ஜாஜை மனதில் வைத்து குறிப்பிட்டார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மேலும் பெருநாள் தொழுகைக்கு காலையிலேயே செல்வது லுஹா எனும் உபரி தொழுகை நேரத்தில், இந்நேரம் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு காலத்தில் பெருநாள் தொழுது முடித்துவிடுவோம் என்று அப்துல்லாஹ் இப்னு ஃபுஸ்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள். மேலும் இதை பற்றி பராவு இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ஜு பெருநாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். அவ்வுரையில், இன்றைய தினத்தில் நாம் முதலில் செய்ய வேண்டியது தொழுவதாகும். பிறகு இல்லம் திரும்பி அறுத்து பலியிடுவதாகும். இவ்வாறு செய்கிறவர் நம்முடைய வழியில் நடந்தவராவார். தொழுகைக்கு முன்னர் அறுக்கிறவர் அறுத்தது தம் குடும்பத்திற்காக அவசரப்பட்டு விட்டார். அது குர்பானியில் சேராது என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் ஐயாமு தஸ்ரீக் எனும் துல்ஹஜ் 11, 12, 13 ஆகிய நாட்களில் நல்லறங்கள் செய்வதன் சிறப்பு. அறிமுகமான நாட்களில் அல்லாஹ்வின் பெயரை நினைவு கூர்வர் என்று திருக்குர்ஆன் அத்தியாயம் 22 வசனம் 28 வசனத்திற்கு விளக்கமளிக்கும் போது துல்ஹஜ்ஜின் 10 நாட்கள் என்றும் குறிப்பிட்ட நாட்களில் இறைவனை நினைவு கூறுவார்கள் என்று திருக்குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 22 என்ற வசனத்திற்கும் விளக்கமளிக்கும் போதும் ஐயாமுத் தஸ்ரீக் நாட்கள் என்றும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளக்கமளித்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்றும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகிய இருவரும் 10 நாட்களும் கடைவீதிக்கு சென்று தக்பீர் கூறுவார்கள். மக்களும் அவர்களுடன் தக்பீர் கூறுவார்கள். நஃபீலான தொழுகைக்கு பின் முகமது இப்னு அலி அவர்கள் தக்பீர் கூறுவராக இருந்தார்கள். மேலும் இதை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், துல்ஹஜ் 10 நாட்களில் செய்யும் எந்த நல்லறமும் ஐயாமுத் தஸ்ரீக் நாள்களில் செய்யும் எந்த நல்லறத்தை விட சிறந்ததல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஜிஹாதை விடவுமா என்று நபித்தோழர்கள் கேட்டார்கள். தம் உயிரையும் பொருளையும் பணயம் வைத்து புறப்பட்டு இரண்டையும் இறை வழியில் இழந்துவிட்டவன் செய்த ஜிஹாத்தை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா.